வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. ஒரு குறிப்பாக எல்லாருமே இன்னைக்கு நெல்லையில் நடந்த அந்த ஆணவ படுகொலை கவினை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் அதை பற்றி பேசல, நீ ஏன் இந்த டாபிக் பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேத்தி இதை பற்றி வந்து ஒரு பாட்காஸ்ட் நம்ம வருண் டாக்ஸ்லேயே பேசியிருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வள்ளல் மீடியா பாரிசாலன் அவர்களோட கூட சேர்ந்து அவரோட சேனல்ல இந்த விஷயத்த பத்தி கவினுடைய விஷயத்த பத்தி ஆல்மோஸ்ட் 1 மணி நேரத்துக்கு மேல வந்து எல்லா ஆங்கிள்ல இருந்தும் வந்து நாங்க எது சரின்னு நெனைக்கிறோமோ, இந்த பிரச்சனையோட கோர் எது அப்படிங்கிறத பத்தியும் பேசியிருக்கோம். அத போய் பாருங்க. அதுல இந்த பிரச்சனைய பத்தியும் பேசியிருக்கேன். இது பல பேருக்கு வந்து போய் சேரல. அ அவுட் அண்ட் அவுட் அரசியல் பேசுறவங்க நெறைய பேர் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம எடுத்து ஹைலைட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இருந்தாலும் பல பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியல. இது வந்து ரொம்ப அநியாயம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தியும் இன்னைக்கு காணொளி போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி பார்க்குறேன். நம்ம தம்பி கவின் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்ட அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, காதல் விவகாரம், மரணம் அப்படின்னு. அதற்கு முன்னாடி எப்படி செய்தி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ ரோட்ல போயிட்டுருந்த ஒரு கார் வந்து ஓவர் ஸ்பீட் பண்ணி ஒரு பைக் மேல இடிச்சு, ஆக்சிடென்ட்னால ஒரு பையன் வந்து கீழ விழுந்து ஸ்பாட்லயே அவுட் ஆயிடுறான். இன்னொருத்தன் வந்து கிரிட்டிக்கலா ஹாஸ்பிட்டல்ல வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்கான் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் மீடியாவுக்கு வந்து நியூஸ் மீடியா என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே ஒரு காதல் மரணம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட சேர்த்து இன்னொரு நியூஸ போட்டா, மீண்டும் ஒரு காதல் மரணம் சென்னையில் அப்படின்னோனே எல்லாருமே அந்த நியூஸ பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால, நல்ல எண்ணத்துலலாம் இல்ல. எல்லாருமே இந்த நியூஸ வந்து பார்க்க வச்சு ஒரு ட்ராக்ஷன் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது கவினுடைய மரணத்த வச்சு ஒரு ட்ராக்ஷன் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, மீண்டும் ஒரு காதல் மரணம் அப்படின்னு சென்னையில் காதல் மரணம், திருமங்கலம்ல நடந்த இந்த இஷ்யூ பத்தி போடுறாங்க. அப்படியும் எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பேரு, யார் பண்ணா எதுவுமே வந்து போடல. ஒரு இளைஞரு, இன்னொரு ஒரு கேங்கு அவங்களுக்கு வந்து காதல் தகராறு. அதனால வந்து கைகலப்பு ஆயிருச்சு. அதற்கப்புறம் கார்ல போய் முட்டுனோனே எதர்ச்சியா கீழ விழுந்து பைக்ல போன ஒரு பையன் வந்து இறந்துடுறான் அப்படின்னு போடுறாய்ங்க. இவ்வளோ கேவலமா தான் அந்த நியூஸ் வந்து ரிப்போர்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் அந்த நியூஸ நான் வந்து சரி இதில ஏதோ வியர்டா இருக்கே! இத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தா, அதற்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு நியூஸா வெளில வருது. அது பேரலலி வந்து நெறைய அரசியல் பேசக்கூடிய நபர்களும் வந்து இத பத்தி காரியெல்லாம் போடுறாங்க. அது மூலியமா இன்னும் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைக்குது. இதில முக்கியமா அவங்கலாம் பேசாத நம்மளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்மளும் இத பத்தி ஏன் பேசணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா, கவினுடைய கேஸ் ரொம்ப சென்சிட்டிவான கேஸு. ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. ஆணவ படுகொலை அப்படிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலயுமே பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத பயன்படுத்தி, ஆளும் அரசாங்கம் தங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நபரின் அ ஒரு பேரன் வந்து ஒரு கொலைய கொடூரமா மனசாட்சியே இல்லாம செஞ்சுட்டு, சும்மா கெத்தா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆன இந்த விஷயத்த பத்தி எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காம இருக்க முடியும்? அப்படிங்கிறதுனால ஒரு ஆதங்கத்தில, ஒரு கடுப்புல, ஒரு கோவத்தில தான் காணொளியில சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறேங்க. இப்போ ஹானர் கில்லிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எங்க குடும்ப கௌரவத்துக்காக நாங்க பெரிய சாதி, இல்ல வந்து எனக்கு வந்து எதிர் சாதி அப்படின்னு நெனைக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹானர் கில்லிங். ஒரு தங்களுடைய பெருமைக்காக ஒருத்தங்களுடைய கொலை பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹானர் கில்லிங்ன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த சென்னையில நடந்ததும் ஒரு ஹானர் கில்லிங் தான். அத நான் அப்படிதான் வந்து பார்க்குறேன். அதனால இந்த ஹானர் கில்லிங் பத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன பசங்களுக்குள்ள எப்பவுமே வந்து சண்டை போட்டுப்பாங்க. அதில வந்து நெறைய கெத்துக்காக சண்டையா இருக்கும். இன்னொன்னு பெரும்பான்மையா இருக்கிறது வந்து பெண்கள் விஷயத்தில காதல் விவகாரத்தினால வந்து சண்டை ஏற்படும் இல்லையா? அப்படிதான் வந்து நம்ம விருகம்பாக்கம் இருக்குது. அங்க வந்து தனசேகரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. திமுக பிரமுகர். திமுக பிரமுகர்ன்னு சொல்றதோட அந்த கட்சியில இருந்துட்டு அவர் பண்ணக்கூடிய நெறைய ரவுடிசம் அப்படிங்கிறது சென்னையிலேயே இருக்கவங்களுக்கு நெறைய அரசியல நோட் பண்றவங்களுக்குலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. நானும் நெறைய நியூஸ்லாம் வந்து இவர பத்தி வந்து பார்த்துருக்கேன். இவரு எந்த அளவுக்கு பெரிய ரவுடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இவரு இருக்கிற இடத்துல வந்து சீட்டு குடுக்கல. எம்எல்ஏ சீட்டு குடுக்கல அப்படின்றதுக்காக, பிரபாகர் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு எம்எல்ஏவா இருக்காரு. அவருக்கு சீட்டு குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்றாரு, பிரபாகர் ராஜா வீட்டுக்கிட்ட போய் பிரச்சனை பண்ண மட்டும் இல்லாம, இவங்க கட்சிக்காரங்கலாம் கூட்டு போயிட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியே உட்காந்துட்டாப்ல. அதாவது கட்சியோடைய தலைமைக்கே வந்து பயப்படாம, "நான் பெரிய ரவுடி. நான் இருக்கிற ஏரியால எனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. எனக்கு எப்படி சீட்டு குடுக்காம போவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, கட்சியின் தலைமையே இன்டைரக்ட்டா மிரட்டுற அளவுக்கு ஒரு அராத்தான ஒரு அரசியல் பிரமுகர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அராத்தான அரசியல் பிரமுகர் என்ன பண்ணுவாங்க, சுத்தி இருக்கிற இடத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றது, எல்லாரையும் மிரட்டுறது, இன்டைரக்ட்டாவோ, டைரக்ட்டாவோ பல கொலை வழக்குகள்ல, அடிதடி வழக்குகள்லாம் தொடர்புல இருப்பாங்க. எல்லாரையுமே மிரட்டுவாங்க, மாமூல் வாங்குவாங்க. அவங்க ஏரியால வந்து என்ன விஷயம் நடக்குனாலும் தங்கள தாண்டி வந்து நடக்கக்கூடாது. தங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பாங்கல்ல. அதே மாரியான பங்குதாரர் தான் இவர் பார்த்தீங்கன்னா, திமுகவின் ஒரு அதிரடி பங்குதாரர் தான் இந்த தனசேகரன். இவரு தன்னுடைய அராஜகம் மட்டும் இல்லாம, தன்னுடைய சந்ததிகளும் அதே அராஜகத்த வந்து பண்ணணும். அதுவும் திமுக ஆட்சியில தங்களோட வெயிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவரு பெத்து போட்டது பெத்து போட்டது. அதாவது வந்து அவருடைய மகள் உடைய வயித்துல பிறந்த ஒருத்தன். பேரன். அவன் பேர் சந்துரு. அவன் தான் இந்த கேஸ்ல வந்து முக்கியமான ஒரு அக்யூஸ்டு. என்னான்னு பார்த்தீங்கன்னா
2 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில ஒரு பசங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நிதின் சாயி, அதுக்கப்புறம் வந்து அபிஷேக், அப்புறம் இன்னொரு பையன் எல்லாருமே இருக்கிறாங்க. அதில ஒரு பையன் வந்து ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணியிருக்கான். இல்ல அந்த பொண்ணுகிட்ட வந்து ஏதோ பேசியிருக்கான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்துரு அதாவது தனசேகரனுடைய பேரன் இருக்கார்ல, திமுக பிரமுகருடைய பேரன். சந்துருவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா, இந்த சந்துரு கிட்ட சொன்னா, சந்துரு போயிட்டு வந்து அந்த பசங்க 3 பேரையும் கூப்பிட்டு வந்து மிரட்டுறான். "இது பாரு என்னோட ஃப்ரெண்டோட ஆள்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அவகிட்டலாம் இனிமேல் பேசுற வேல வச்சுக்கக்கூடாது" அப்படின்னோன, அவனுங்க என்ன பண்றாங்க, "நீ திமுக ஆளா இருந்தானே, யாரா இருந்தா என்ன? போடா! அந்த பொண்ணுகிட்ட நாங்க பேசிக்கிறோம். நாங்க அந்த பிரச்சனைய டைரக்ட்டா டீல் பண்ணிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. இவனும் உருட்டியிருக்கான், மிரட்டியிருக்கான். அப்போ போறப்போ அந்த 2 பேர கூட்டின்னு போனது மட்டும் இல்லாம, அதாவது யாஷின் அண்ட் ஆரோன் 2 பேர் கூட போயிருக்காங்க போல இருக்கு. கூட போட்டது மட்டும் இல்லாம சும்மா ரேஞ்ச் ரோவர்ல போயிட்டு இவங்கள மிரட்டலாம் மிரண்டுருவானுங்க. எங்க தாத்தா யார் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பசங்க வந்து மதிக்கவே இல்ல போல இருக்குது. ஆஹா! நம்ம பெரிய ஆளா வந்து காட்டிட்டோமே! நம்ம தாத்தா எவ்வளோ பெரிய ஆளு. நம்ம வந்து ஒரு பெரிய ரவுடியா காட்டி அவர் லெவலுக்கு இப்பத்துலேருந்தே வளரலாம் அப்படின்னு பார்த்தா, இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டானுங்களே! யாரோ சின்ன பசங்க 19 வயசு, 20 வயசு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனுங்க மேல செம்ம கடுப்புல இருக்கிறான். சரி, இவனுங்களுக்கு யாருன்னு காட்டுறது மட்டும் இல்லாம, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யாருன்னு காட்டினா தான் இதே கெத்தோட ஏரியால வந்து வரவழ முடியும். அப்பதான் நம்ம கிட்ட வந்து நம்ம தாத்தா கிட்ட வரா மாரியே எல்லா கட்ட பஞ்சாயத்தும் வரும். நம்மளும் திமுகல வந்து ஒரு முக்கிய பிரமுகரா மாறி, ஒரு பெரிய ரவுடியா மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல என்ன பண்றான், அந்த கிரட்ஜ் அதாவது அந்த கோவத்த, அந்த வெறிய மனசுல அப்படியே வச்சுக்கிட்டு, இவன் மிரட்டுனான்ல அந்த பசங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிதின் சாய்ன்னு ஒரு பையன், அபிஷேக் அப்புறம் இன்னொரு பையன். இந்த 3 பேருமே வந்து எங்க போறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கான். இந்த அவமானத்த வந்து பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக பிளான் பண்ணி என்ன பண்றான், இந்த பசங்கள்லாம் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே வந்து வந்துட்டு இருக்காங்க வெளியில. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு இவங்க திருப்பி வர்றப்போ, வெயிட் பண்ணி கரெக்ட்டா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு, இவனோட ரேஞ்ச் ரோவர் கார்லயே இந்த 2 பசங்க கூட இருக்கான். யாரு? யாஷின் அண்ட் ஆரோன் இவங்க கூடயே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். கரெக்ட்டா இந்த 3 பசங்களும் வந்து வரானுங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிதின் சாயும், அபிஷேக்கும் வந்து ஒரு பைக்ல வந்து போயிட்டுருக்காங்க. நிதின் சாய்ன்ற பையன் வந்து இறந்த பையன். 19 வயசு தான் ஆகுது. பைக்ல போயிட்டுருக்காங்க. அவனுங்களுக்கு வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தன்னோட ரேஞ்சர் ஒரு கார்ல ஸ்பீடா போயிட்டு அந்த பைக்ல வந்து முட்டுறான். அப்போ வந்து அந்த நிதின் சாய்ன்ற பையன் வந்து கீழ உழுந்து மண்டையில அடிபட்டு ஸ்பாட் அவுட்டு. உயிர் போயிருது. அந்த அபிஷேக்ன்ற பையனுக்கும் மண்டையில அடி. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான காயத்தோட அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து அனுமதிக்கப்படுறான். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி இத வந்து ஜோடிச்சாங்க, இல்ல எந்த மாரி ஒரு கேஸா மாத்துவாங்கன்னு பார்த்தாங்கன்னா, பணக்கார பசங்கலாம் வந்து போர் அடிச்சா ஸ்பீடா போயிட்டு யார் மேலயா வந்து தெரியாம ஏத்தி கொன்றுவாங்க தெரியுமா? அந்த மாரியான ஒரு ஆக்சிடென்ட் கேஸா இத வந்து பதிய பார்த்தாய்ங்க. ஆனா, சிசிடிவி கேமரால எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆயிருச்சு. செத்துப்போன பையன் அதாவது உயிர் பொழைச்சான்ல அந்த பையன் போய் சொல்ட்டான். என்ன மேட்டர் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஏன் நடந்தது இதுன்னு சொன்னோனே, செத்து போனவனோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு மறியல் பண்ணி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சோன, ஆஹா! இதுக்கு மேல வந்து இப்படியே மறைச்சா வேலைக்கு ஆவாது. இந்த கேஸ உண்மையான கேஸாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு பட்டும் படாம ஒரு கேஸா மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. ஏன்னா, தனசேகரனுடைய பேரன் வந்து டைரக்ட்டா இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால. இப்போ அந்த சந்துரு அதாவது தனசேகரனோட பேரன் வந்து டைரக்ட்டா கார ஓட்டிட்டு போய் இடிச்சானா, இல்ல பக்கத்துல இருக்க ஆரோன்ற பையன வந்து ஓட்ட வச்சு, "நீ போய் அவன இடிடா" அப்படின்னு சொன்னானா, அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இவனுக்கு இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த கொலையில இவனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை அப்படிங்கிறது கோவத்தில போயிட்டு உடனே அந்த அந்த டக்குனு அந்த டைம்ல செஞ்சுட்டேன்ப்பா அப்படிங்கிறது வேற. அதுவும் தப்பு தான். ஆனா பிளான் பண்ணி செய்றது அப்படிங்கிறதுல சட்டத்தில ஒரு தனி விதமான ஒரு தனி லெவலுக்கான தண்டனை வந்து குடுப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னோட கெத்த காட்டுறதுக்காக பர்த்டே பார்ட்டி முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் வேணுன்ட்டே போயிட்டு பின்னாடி அந்த பசங்கள பேஷ் பண்ணி இடிச்சு, திருப்பியும் பின்னாடி வா. அவன் செத்துட்டானா பாரு, திருப்பியும் போய் ஏத்து. திருப்பியும் பின்னாடி வா, ரிவர்ஸ் எடு. செத்துட்டானா பாரு, திருப்பியும் போய் ஏத்து ஏத்துன்னு 2, 3 வாட்டி ஏத்தி, அப்புறம் ஜன்னல்லருந்து வெளில பார்த்து, இவன் கூட வந்தான்ல ஒரு பையன் அபிஷேக் அடிபட்டுச்சே, அவன பார்த்து சிரிச்சிருக்கான். "பார்த்தல்ல எப்படி பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு, திமிரா சிரிச்சுட்டு ஸ்லோவா அங்கருந்து போயிருக்கான். இதுல முன்னாடி என்ன ஆயிருக்கு, இவங்க 2 பேருக்குள்ளயுமே தகராறாயி அந்த பசங்கள போய் மிரட்டியிருக்கான்ல சந்துரு. அப்ப அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, போடான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணது மட்டும் இல்லாம, கார்ல வந்து இவனோட ரேஞ்ச் ரோவர் கார்ல கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இவனுக்கு கண்டிப்பா கடுப்பா இருக்கும் தானே. இவன் போயிட்டு என்ன பண்ணியிருக்கலாம் அதுக்கு, இவனோட செல்வாக்க பயன்படுத்தி, "அப்பா தாத்தா தாத்தா கார்ல வந்து கல் அடிச்சுட்டானுங்க. இவங்கள எப்படியாவது தூக்கி உள்ள வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரியாவது பழி வாங்கியிருக்கலாம். அதுவும் கரெக்ட்டுன்னு நான் சொல்லல. இவங்க உயிர் போயிருக்காதுல்ல. இவனும் கொலைகாரனா மாறியிருக்க மாட்டான். அதற்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பேரன எப்படியாவது வந்து இந்த கேஸ்லேருந்து காப்பாத்தலாம்னு நெனைக்கிறாங்க. ஆனா விஷயம் வெளில போயிடுச்சு. கண்டிப்பா வந்து இவன் சரண்டர் ஆயே ஆகணும் அப்படிங்கிறதுனால, டக்குன்னு என்ன பண்றாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன வந்து லீக் பண்றாங்க. 2 இன்ஃபர்மேஷன். அத நான் என்னன்னு சொல்றேன். 1 வந்து இவன் கூட வந்த ஆரோன் தான் வந்து கார் ஓட்டுனான். ஸோ அந்த ஆரோன் தான் போய் கொலையாளி. A1 மாறணும் அப்படிங்கிற மாரி தன்னுடைய பேரன காப்பாத்துறதுக்காக அந்த மாரி ஒரு கதைய திரிச்சுட்டாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இந்த தனசேகரன் அப்படின்றவரு தன்னோட பேரன காப்பாத்தி இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது வந்து அவன வெளில கொண்டு வந்துரணும். மாட்டவே விடக்கூடாது. ஆக்சிடென்ட் கேஸ் மாரி மாத்திரணும் அப்படிங்கிறனால சரண்டர் பண்ணாம வச்சிருந்தாராம். அவரோட பேரன் சந்துருவ. அப்புறம் என்ன பண்றாராம், சிஎம்ஏ வந்து டைரக்ட்டா இன்வால்வ் ஆயி, "இத பாரு தனசேகரன்,
அவன கட்சியில நீ இருக்கணுமா வேணாமா? ஒழுங்கா உன்னோட பேரன போயிட்டு வந்து சரணடைய சொல்லு. இல்லன்னா நீ கட்சியிலே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வந்து நியாயத்துக்காக வந்து சிஎம் சொன்னோனே, தனசேகரன் போயிட்டு தன்னுடைய செல்ல பேரன போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்றாரு. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணோனே, நியூஸு கொஞ்சம் உண்மையாவே ஓரளவுக்கு நியூஸ் மீடியாலாம் கவர் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க. அதில என்ன பண்ணிட்டாங்க, இந்த சந்துருன்ற அக்யூஸ்ட் இருக்கனால தனசேகரனோட பேரன், அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆஜராகறதுக்காக அதாவது வந்து சரண்டர் ஆவறதுக்காக வரான். அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு போடுறாங்க. அத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அத பார்த்தோனே நம்மளுக்கு அவ்வளோ எரியுதுங்க. சரி நம்மளுக்கு தான் எரியுதே, ஏதோ ஒரு இடத்துல தப்பா இருக்கு அந்த வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோஸோட கமெண்ட்ஸ்லலாம் போய்ட்டா மக்கள் எல்லாத்துக்குமே எனக்கு தோன்றது தான் தோன்றிருக்கு. அவன் எப்படி தெரியுமா வந்தான்? ஒரு கொலை பண்ணவன் மாரி வரல. ஒரு 19 வயசு பையன 3 வாட்டி ஏத்தி கொலை பண்ண ஒரு கொஞ்சம் கூட அந்த கில்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லவே இல்ல. காலேஜுக்கு புடைசூழ வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டெல்லாம் வந்து கூட்டின்னு வருவாங்கல்ல, கேட்லேருந்து காலேஜுக்குள்ள. அப்ப அந்த கெஸ்ட்லாம் வருவாங்க தெரியுமா? அப்படி இந்த Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் சுத்திட்டு இருப்பானுங்கல்ல, அவனுங்க வரா மாரி அப்படியே தலைய சிலுப்பின்னு, ஃபங்க்லாம் பண்ணு, டீ ஷர்ட்ட சரி பண்ணு வரானுங்க. அவன பார்த்தாலே தெரியுது திமிரு பிடிச்சவன்னு. நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை ஏதோ வெளில வந்திருக்கு. அவன் எத்தன இடத்துல வந்து உரண்டைய இழுத்துருக்கானோ, எத்தன இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்கானோ தாத்தா பேர வச்சு. தாத்தாவும் அராஜக பார்ட்டி. அவங்களுக்கு வந்து பிறந்தவங்களும் நெறைய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அந்த ஏரியால விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பேரன் பாருங்க, ஒரு கொலை பண்ணிட்டு எப்படி வரான். அவன் அவன் வந்து எவனையாவது தெரியாம இடிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து மனசு கேட்காது. 10 வாட்டி சாரி சொல்லிட்டு போவோம். சரிங்களா? நம்மகிட்ட பவர் இருந்தாலும் வந்து எளியவங்க மேல இருந்து அந்த பவர காட்ட மாட்டோம். யாராவது எளியவங்கள வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வந்து மிதிக்கிறான்னா, அவனுக்கு எதிரா போயிட்டு நம்மளோட பவர காட்டணும். இவனுக்கு பணத்திமிரு, அதிகார திமிரு இந்த ஆட்சியில இருக்கும் அப்படிங்கிற திமிருனால, எலக்ஷன் வேற நெருங்க போகுதுன்னு தெரியுது. அதற்கப்புறமும் கொஞ்சம் பவ்யமா நடிச்சுட்டு போடான்னு கூட சொல்லி தரல. அவங்க கூட அப்படியே திமுக ஆளுங்கலாம் வராங்க. நீங்க அந்த வீடியோ பாருங்க எல்லாம் தெரியும். திமுக ஆளுங்க தான் அந்த ஃபோட்டோலாம் எல்லாமே வச்சுன்னு வராங்க. அவங்க தாத்தாவும் கூட வந்தாருன்னு நெனைக்கிறேன். இவன் வந்து ஸ்காலர்ஷிப்ல வந்து படிக்க போயிட்டு, ஏதோ வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி பாஸ் ஆயிருக்கான் அப்படிங்கிற மாரி வந்து பெருமையா கூட வரல. இவன் வந்து கொலை பண்ணியிருக்கான். இவன அப்படியே சேஃப்கார்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போறாங்களாம். அப்படியே நம்ம போலீஸ்காரர் இருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, வெளில வந்து இவன பாதுகாப்பா வந்து கூட்டு போறாரு. அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பாருங்க நீங்க தெரியும். ஸோ, இந்த மனநிலையில இருக்கிறவங்கள, தொடர்ந்து நீங்க இன்னொரு வாட்டி வந்து ஆட்சியில தொடர விட்டீங்க அப்டின்னா, எப்டி இருக்கும்னு பாருங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, 2011க்கு முன்னாடி அப்ப வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி, அந்த செம்மொழி மாநாடுலாம் நடந்துச்சுல்ல, அந்த 2G பிரச்சனைலாம் வரதுக்கு முன்னாடி, அந்த ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப தான் நம்ம வந்து காலேஜ் முடிச்ச அந்த டைமு. அப்ப எவன நீங்க கேட்டீங்கனாலும், எனக்கு திமுகல அவர தெரியும். நான் இந்த மினிஸ்டரோட இந்த சொந்தக்காரன். திமுகல எனக்கு அந்த அண்ணன தெரியும் தெரியுமா? அந்த அண்ணன்கிட்ட சொன்னா அவ்வளதான் ஃபுல் ஃபேமிலிய வந்து இறக்கிருவாரு. உங்கள வந்து ரவுடீஸ வச்சு முடிச்சு விட்டுருவாங்க அப்டின்னு சொல்ட்டு சென்னையில நீங்க பாரிஸ்லேருந்து தாம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எவனாலும் இப்படி சொல்லின்னு ஒரு அராஜகம் பண்ணியிருப்பான். ஸோ, ஒரு பயமான ஒரு நிலவரம் வந்து ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. திமுகவுக்கு டைரக்ட்டா தெரிஞ்சவங்க கூட இல்ல. திமுக ஃபேமிலில கூட. திமுகவோட ஃபேமிலியோட ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பயத்த வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் பரப்பிட்டு இருப்பான். அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய அதிருப்தி வந்தது திமுக அரசாங்கத்து மேல. என்னடா எல்லாருமே வந்து எல்லாரையுமே பயமுறுத்தியே வாழ்றீங்க. திமுகவ சார்ந்தவன மட்டும் தான் வாழ முடியுமா? அப்படிங்கிற மாரி ஒரு கோவம் வந்தது. அந்த கோவம் அடுத்த 10 வருஷம் திமுகவ கூப்புல உட்கார வச்சது. இப்போ இந்த தனசேகரன் மாரி ஆட்களுடைய பேரன்கள் என்ன மாரி அராத்தா வந்து சுத்தி இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கொலை பண்ணிட்டு அவன் என்னன்னா கெத்தா உள்ள போறான். அது வந்து விட்டா ரீல்ஸ் கூட போடுவாங்க போல. அவன் வெளில வந்தோனே. ஸோ இப்ப வந்து சிக்கியிருக்கான். கண்டிப்பா அதுலருந்து தப்பிக்க முடியாது. குறிப்பா வந்து மீடியாவோட அட்டென்ஷன் அந்த கேஸ் மேல அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிக்க முடியாது. அண்ட் எலக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. தப்பிக்க விடமாட்டாங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா, என்னதான் வந்து அரசாங்கம்ல நெறைய வந்து கரப்ஷன் இருந்தாலும், நீதித்துறையில இன்னும் வந்து சிறப்பா, நியாயமா செயல்படுறவங்க நெறைய பேர் இருக்க தான் வந்து செய்றாங்க. அதனால ஒரு 19 வயசு அவன பார்த்தா ஒரு ஏழை பையன் மாரி இருக்கான். இப்ப நம்ம கவினோட உயிர் எப்படி வந்து ஒரு அப்பாவியோட உயிர் வந்து பறிபோச்சுல்ல, அதுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு விஷயம் தாங்க இது. அங்க என்னடான்னா, ஒரு சாதி ஆணவத்தினால வந்து ஒரு கெத்துன்னு நெனச்சு போய் போட்டான், அந்த சுர்ஜித்ன்றவன். இங்க நம்ம திமுக, அதனால என் கார் கண்ணாடிய உடைச்சிட்டான்றதுனால, சரி நான் போய் வாய உடைக்கணும் அப்படின்னு கூட நெனைக்கல பாருங்க. சண்ட போட்டு. அவன் உயிரே எடுக்கணும்னு நெனச்சு உயிர எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இன்னும் கெத்தா வந்து சுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறான். திருப்பியும் வெளில வந்தாலும் இவன்லாம் திருந்துவான் அப்படின்னு நெனைக்கிறீங்களா நீங்க? இந்த ஒன்ஸ் இந்த டிஎன்ஏல இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேவலமான விஷயத்த வந்து அராஜகத்த பழகிட்டாங்க அப்படின்னா, அவனுக்கு அடுத்த சந்ததிக்கும் அத தான் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு 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 என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு கேவலமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த திமுகல இருக்கக்கூடிய சில அராஜகத்தின் ஆ இந்த வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய தாத்தாக்கு கொஞ்சமும் வந்து பார்த்தீங்கன்னா, சலிக்காம இந்த பேரன் ஒரு நல்ல ப்ராடக்ட்டா, பை ப்ராடக்ட்டா வந்து வந்திருக்கான். ஸோ, அதனால நான் கூற வருவது என்னவென்றால், இவங்க கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம எலக்ஷன் வருது அப்படின்னு தெரிஞ்சு, இவங்க கட்சி மேல, ஆட்சியின் மேல அதிருப்தி இருக்குன்னு தெரிஞ்சு, இவ்வளோ தைரியமா, மெத்தனமா, அகங்காரமா செயல்படுறாங்களே, தொடர்ந்து 2வது வாட்டி ஆட்சியில இவங்கள உட்கார வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நியூஸ் வந்துச்சு தெரியுமா? இது ஏதோ எலக்ஷன் நெருங்குறதுனால வெளில வந்துச்சு. இல்லன்னா அது ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு ஒரு 19 வயசு பையனோட உயிரு, அதுவும் அப்பாவி பையன். அவன் கூட அந்த டைரக்ட்டா அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆவல. கூட இருந்திருக்கான். அவன வந்து கொன்னுட்டானுங்க. வெளிலயே வந்திருக்காது. ஸோ இது வந்து இதுக்கு மேல எனக்கு வந்து இது ஒரு ராண்ட் வீடியோ அப்டின்னே வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் வீடியோ கூட இல்ல. ஏன்னா இந்த நியூஸ நீங்க நெறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம்.
பட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. ரேண்ட்னா புலம்பல் வீடியோ. இந்த நான் சொல்லிட்டேன்றத தாண்டி இத பத்தி இந்த கேஸ பத்தி நீங்களே வந்து சர்ச் பண்ணி பாருங்களேன். நான் சொன்ன அந்த வீடியோலாம் பாருங்களேன். மனசே கேட்காது. ஸோ அந்த சைட் கவினோட விஷயங்கள் வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி, இன்னும் அரசியல் லாபத்துக்காக பெருசாக்கப்படுது. அது முக்கியமான விஷயம். அதனால தான் நேத்தி அத பத்தி காணொளி போட்டேன். இன்னொரு இடத்தையும் அத பத்தி வந்து பேசியிருக்கோம் 2, 3 இடத்துல. ஆனா இத பத்தியும் பேசணும். இத வந்து கவர் அப் பண்றாங்க. உங்களோட கட்சிய சார்ந்த ஒருத்தர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறனால, ஸோ நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தாங்க இன்னைக்கு இந்த காணொளியில இத பத்தி பேசினேன். நான் ஏதாவது தவறா நான் சரியா பேசியிருந்தா நீங்க அப்ரிஷியேட் கூட பண்ண தேவையில்ல. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தேன்னா, மறக்காம அது என்ன அப்படிங்கிறத கீழ உங்களோட அ ஒப்பீனியன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.